கிட்ட பலிக்கும் மாடி பாச்சா பள்ளமேடு எத்தனையோ பார்த்த வண்டி நல்ல வண்டி பாரடிக்குள்ள இப்ப ஊக்கி போட்டு Yet another episode of Singing in the Rain க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாலுந்தறிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி. இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கெஸ்ட், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு டீம். லெட்ஸ் வெல்கம் நகைச்சுவைகள் டீம். பாட்டு போட்டாதான் இவர் மறுபடியும் வருவாராம். தலைவா போங்க தலைவா. ஸோ லெஜெண்ட் சரவணன் அவருக்காக ஒரு கைத்தறி கொடுத்துருக்கேன். சூப்பராக வந்தாரு. ஒருத்தர் பேரா சொல்லிடுறோம். உள்ளே ஐயா சொல்லிடுங்க. வெற்றிவேல் உள்ளே ஐயா. ஓகே. கோபி உள்ளே ஐயா. கண்ணன் எஸ் சார். அதியமான் பிரசன்ட் சார். ஓகே. எனக்கு உங்களோட கான்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த இன்ஃப்ளூயன்சராக வந்துட்டு வெளியில் போயிட்டு இந்த மாஸ்க் போட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கல்ல, சீரியஸாக செம்ம பிளாஸ்டாக இருந்தது. அது எனக்கு பல பேர் அனுப்பிச்சிட்டு நீ எப்படி தாண்டா சீன் போட்டுனுங்கிற அப்படின்னு சொல்லி செம்ம கலாய்ச்சாங்க. இந்த மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் யார் யோசிக்கிறீங்க உங்கள் டீம்? அது லைவாக நடந்தது. லைவாக நிஜமாக நடந்தது. அப்படியா? உண்மையாகவே நான் ஜெராக்ஸ் எடுக்க போனேன். ஓப்பனாக சொல்லிடுறீங்க. நம்ம ஜெராக்ஸ் எடுக்க போனேன். அப்போ வந்து அந்த மாதிரி தான் ஒருத்தர் என்னை வந்து இப்படி பண்ணினே இருந்தார். நான் மாஸ்க் போட்டுருந்தா இருந்தேன். உண்மையாகவே இப்படி பண்ணார். நானும் வந்து அப்படியே அப்படின்னேன். அப்படின்னு சொன்ன உடனே தம்பி கவருங்கப்பா ஸ்கேனர் அந்த பக்கம் இருக்குது. ப்ரோ கொஞ்சம் தள்ளுங்க ப்ரோ, ஸ்கேன் பண்ணோம். ஜிபே ஸ்கேன் பண்ணேன். அப்புறம் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ல அப்படியே சும்மா ஆட் பண்ணேன். சூப்பர் ப்ரோ. அண்ட் வித் லவ்ல வந்து உங்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பர்சனலி. நிறையா இன்னும் நீங்கள் படங்கள் பண்ண என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே சொல்லுங்கள். இப்போ ஹைக்கூ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. நீங்கள் ப்ரோ? ராமன் லீலா ரியோனாவோட பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். நீங்கள் ப்ரோ? நான் எதுவும் பண்ணல. நீங்கள் எதுவுமே பண்ணலையா? சூப்பர் ப்ரோ. நீங்கள்? நான் அவங்க சொன்ன 2 படமும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ 2 படத்துலையுமே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். உங்களோட ஃபியூச்சர் இன்னும் சூப்பராக இருக்கணும். இப்போவே எண்டு கொடுக்குற மாதிரி பேசலாம். இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. இந்த 4 பேரை பிரித்த பாவம் எனக்கு தேவை கிடையாது. நீங்களே பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா நம்ம வந்து போயிடலாம். உங்க டீமுக்கான நேம்ஸ் வச்சுக்கோங்க. வாடாமல்லி, பூந்தமல்லி. அப்போ அவன் பூந்தமல்லினா நாங்க போரூர், அப்போ நாங்கள் அம்பத்தூர். என்ன இது அப்போ நாங்க வடசரவாக்கம். தயவு செஞ்சு எல்லாரும் கிண்டிக்கு வாங்க. கிண்டியில நடக்கிற ஷோக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க. நீங்க என்ன மல்லி? பூந்தமல்லி, டெல்லி. யோ ஃபர்ஸ்ட் சொன்ன பேர் நல்லா இருந்ததுயா. சரி, வாடாமல்லிக்கும் பூந்தமல்லிக்கும் போட்டி ஆரம்பமாக போகிறது. ஓகே பாய்ஸ், கேம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒன்று சூஸ் பண்ணணும். நான் 3 பேரோட புகைப்படம் காட்டுவேன். அதில் உங்களுக்கு யார் வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா, 2வது சந்தோஷ் நாராயணன், 3வது ஷான் ரால்டன். யார் வேணும்? ராஜா. உங்களுக்கு யுவன். நீங்க? அவன் சொல்றான் யுவன்ட்டு, நம்ம சொல்லலாம்டா. உங்களுக்கு யுவன் தான் வேணும்? இல்ல நாங்க சந்தோஷ் நாராயணன். சரி ஓகே. இது என்னங்கிறத நான் அப்புறமா சொல்ல. நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது. அப்படியே வைங்க. சந்தோஷ் நாராயணன் நீங்க வச்சுக்கோங்க. யுவன் சங்கர் ராஜா இங்க வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. நீங்க வந்து என்னன்னா இப்போ நீங்க எடுத்திருக்கீங்க இல்லையா, நீங்க வந்து கேமுக்கு முன்னாடியே உங்களோட பிரைஸ் அமௌண்ட் என்னங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க. நீங்க வின் பண்ணாலும் தோத்தாலும் அதுல உள்ள என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க ஜெயிக்கிற அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். தோத்துட்டீங்கன்னா அதை திறந்து பார்த்து பெரிய அமௌண்ட் இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது இல்லையா? அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாமா? தெரிஞ்சா சொல்லு, தெரியாட்டி நில்லு. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன். மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. யார் அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறது தான் போட்டியே. பஸர் ரவுண்டு. முதல் கேள்வி நம்ம போயிடலாமா? ஓகே. முதல் கேள்வி, 1992ஆம் ஆண்டு வெளியான ரோஜா திரைப்படம் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானவர் யார்? போடவே இல்லை. நான் 1992 சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சுண்ணா. இப்படி வாங்கண்ணா. ஆப்ஷன்ஸ் வேணாம், வசர் அழுத்திட்டாங்க. சொல்லுங்க ஆன்சர் என்ன? ஆஸ்கார் நாயகன். AR ரஹ்மான் இஸ் ரைட் ஆன்சர். என்னடா நீங்க? சரி பூந்தமல்லி என்ன வாங்க வந்து தான் ஆன்சர் பண்ணுங்க. இவருக்கு நீங்க அந்த இதுல அவருக்கு ஹைடெட்ல நீங்க இப்ப வந்துட்டீங்க. கரெக்ட்டா? சரி ஓகே. அடுத்த கேள்வி, வைதிஸ் கொலவெரி பாடல் வெளியான ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ்.
கன்ஃபார்மா இன்னும் அசிங்கமா யோசிச்செல்லாம் சொல்லக்கூடாது. டப்புன்னு சொல்லுங்க, டப்புன்னு. 5 15 இயர்ஸ் 4 2011 2011 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் அப்பதான் சாசேவா 6th போயிருந்தேன். 6வது பட்சங்க. நீங்க நான் அப்ப காலேஜ் ஜாயின் பண்ணேன். நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டீங்களா? நீங்க ப்ரோ நான் வீட்ல இருந்தேன். வீட்ல தான் இருந்தீங்க. சரி, okay. 2011 is the right answer. அழுத்திட்டியா போயிட்டு அழுத்துற அண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி. இது வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கேள்வி. சரியா? டேஷ் வாராயோ காதல் கொள்ள பூவோடு பேசாத காற்றே இல்ல. வெயிட் பண்ணுங்க. இப்ப என்னது வரும்? என்ன வரும் அதுல? ஆப்ஷன் நீங்க குடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி நம்ம இல்ல 3 ஆப்ஷனும் ஒரே ஆப்ஷன் தான். அதுல ஸ்பெல்லிங் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். டேஷ் வாராயோ. சரி, நீங்க டிஸ்ப்ளே பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். ஸ்பெல்லிங் எந்த ஸ்பெல்லிங் கரெக்ட்? வரையும் அது கிடையாது. லாஸ்ட் தான். நான் இது கூட சீனா தமிழ் மீடியம் படிச்சு நோ தெரியாது. அது வாடுறது என்னமோ இருக்குது. நான் இதுதானா வாரா. ஓகே ஓகே. ஆப்ஷன் சி. தப்பா சொன்னீங்கன்னா பாயிண்ட் அவங்களுக்கு போயிடும். சொல்லுங்க ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. நீங்க சொல்லுங்க. அவங்க யாருக்கெல்லாம் வந்து கானா சானா தெரியும்? கானா சானா நான் சானா இப்ப பார்த்தனா படிப்போம். பார்த்தலாம் படிக்காம உங்களுக்கு தெரியல. அது என்ன கை காட்டு? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? சொல்லுங்க. சொல்றா காங்க சொல்றா. சரி, ஆயுத எழுத்துலாம் என்னன்னது? நான் அது சொல்றேன். ஆயுத எழுத்து சூர்யா நடிச்சிருக்காரு, மாதவன். இந்த ஜோக்கெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறதுனால இந்த கேள்வி கேட்டதே. பூந்துமல்லி டீம் மேல ஆல்ரெடி பேர். மெய்யெழுத்துக்கள் எத்தனை? சொல்லு. இருங்க என்னங்க திடீர்னு இப்படிலாம் கேக்குறீங்க? ஆயுத எழுத்து ஃபர்ஸ்ட் சொல்றேன். எனக்கும் சொல்லுங்க ஆயுத எழுத்து என்னன்னு. இந்த ஆள போய் படிச்சவன் நினைச்சேன். ஐயோ தமிழ்நாட்டுல இருந்து ஆயுத எழுத்து தெரியலன்னு சொல்றியேடா. ஆயுத எழுத்து. வாவ், சூப்பர். நீங்க சொல்லுங்க. அக்கு. அக்கு இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் நீங்க சொன்னதும் கரெக்ட்டான ஆன்சர் தான். சி இஸ் தி ரைட் ஆன்சர். எழுதாங்க லாஸ்ட்ல அக்கு வரும். என்னங்க நீங்க? சுத்தமே இல்ல. இல்ல அக்கு வரும். ஆயுத எழுத்து. இப்போ வவல்ஸ்னா ஏபிசில வவல்ஸ் வரும். எல்லாமே வவல்ஸ். நாங்க படிச்சது ல இருந்து அக்கு வரையும் தான் படிச்சிருக்கோம். அது எங்களுக்கு இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். நீங்க 1 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. அவங்க 2 நீங்க 2 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. அடிச்சு தூக்கி என்ற பாடலில் தர்க்கு தக்கிட என்ற வார்த்தை எத்தனை வாட்டி பாடலில் இருக்கும்? சொல்லுங்க. நான் தான் என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. கொஞ்சம் பொறுமையா விளையாடு வெற்றி. அடுத்த ஷோக்கு நான் தாங்க வந்தேன். சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க தெரியுமா ப்ளீஸ். உங்களுக்கு? நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி இருங்க. அப்படியே அவன் தப்பா சொல்லுவான். பாயிண்ட் நம்மளுக்கு தான். சரி. அதுக்கு क्वेश्चन அவர்கிட்ட கேட்டுக்கோ. ஓ தர்க்கு தக்கிட மட்டுமா இல்ல தர்க்கு சேர்த்து வருமா? தர்க்கு தக்கிட அது வந்து திருக்கு தக்கிட அதுவும் ஒரு அதெல்லாம் நீங்க சொல்லலாம். தர்க்கு தக்கிட மட்டும் தான் வார்த்தை. ஆமா. திருக்கு அதெல்லாம் வேணாம். டைம் அப்ப எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பான்? ஆப்ஷன் இருக்குடா. ஆப்ஷன் 3 6. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனை வாட்டி வரும்னு நினைக்கிறீங்க? நாங்க 7 நினைக்கிறோம். 7 நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்க நினைச்சதா கரெக்ட். 6 வாட்டி தான் தர்க்கு தக்கிட வரும். நாங்க வின் ஆயிட்டோம். அவ்வளவுதான் போங்க. நீங்க செமையா டான்ஸ் ஆடுவீங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். இதே செமையா ஆட ஸ்டெப் மாட்டோம். இவரு ப்ரோ நீங்க வாங்கல ஒரு டான்ஸ் ப்ளீஸ். ஒரு இந்த தர்க்கு தக்கிட பாடலுக்கு அவர் ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாரு. நீங்க என்ன பாட்டு பண்ணாலும் இந்த ஸ்டெப் தான் நீங்க போடணும். எல்லுவய பூக்கலையே எடுத்தும் பார்க்கலையே ஆளால உஞ்சிருப்பு குத்துதடி தண்ணியை தூங்க. அவரு கொஞ்சம் கேர் ஆயிடுவாரு. அவ பாடவே இல்ல ப்ரோ. அதெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. ஆனா சூப்பர். இதுக்காக थैंक यू வாங்க டான்ஸ் ஆனாலாம் பாயிண்ட் தர மாட்டாங்க. வாங்க. உங்களுக்கு அந்த இதுக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றத பாத்துருங்க ப்ரோ. நீ பாரு. அதுதான் உங்களுடைய பரிசு. நீங்க இந்த ரவுண்ட் மூலமா எடுத்து இருங்கண்ணா நம்மள பார்க்க சொல்லுவாங்க. 390 ரூபாவா? 400 ரூபாய். 399 ரூபா வின் பண்ணிருக்கீங்க. அண்ட் நீங்க என்ன வின் பண்ணிருக்கீங்க பாருங்க. இது எங்களுக்கா? ஆமா இது உங்களுக்கு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அது வந்து உங்களுடைய முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்க தோத்துறோம் அப்படின்னு. ஆமா. என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாப்போமா? சாண்டால் தான் 4000 ரூபாய் வச்சிருந்திருக்காரு. சரி ஓகே. அடுத்த ரவுண்ட்ல வந்து விட்டத பிடிக்கலாம். யுவன் எனக்கு வந்து 400 ரூபாய் கொடுத்தால யுவன் பாட்டு கேட்கலாம். இரண்டாவது ரவுண்டுக்கு இப்ப நம்ம போயிடலாம். இரண்டாவது ரவுண்டோட பேரு காப்பி ரைட். புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? காபி குடிப்பீங்க. சூட்டு பேலுக்கு காதே கேட்க முடியுது. நான் பெஸ்ட் கவுண்டர் நான் ஒன்னு போட்டேன். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ராஜா சாங் பாட்டு போடுவீங்களா? ராஜா சார் பாட்டு போடுவீங்களா? இது எப்படி இருந்தாலும் வெட்டி தூக்கிடுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லடே. ஏன்னா இதுக்கே ஒரு காப்பிரைட் போடுவாங்க அவங்க. இதுக்கு ஒரு காப்பி ரைட் போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ காப்பி ரைட்டோட என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. காப்பி ரைட்டோட ரூல்ஸ் என்னன்னா ஒரு பாட்டு இருக்குங்கயா பேசிக்கா.
அந்த பாட்டோட லிரிக்கை எக்ஸாக்டா சொல்லாம நான் கொஞ்சம் மாத்தி சொல்லுவேன். அந்த பாட்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சு பஸ்ஸர் அடிச்சு நீங்க சொல்லணும். அண்ட் இன்னொரு ரூலும் இருக்குது இதுல. நீங்க ஒரு பாட்டை கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த பாட்டை பாடக்கூடாது. நீங்க பாடினீங்கன்னா எங்களுக்கு என்ன ஆகும்? வெறுப்பாகும். இல்ல அதுவும் உண்மைதான். ஆனா நீங்க காப்பி ரைட் போடும். அதனாலதான் இந்த ரவுண்டோட பேரு காப்பி ரைட்டு. ஸோ இந்த ரவுண்ட்லயே உங்களுக்கான செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. நீங்க யாரை சூஸ் பண்ணீங்கன்னு பார்ப்போம். சிவகார்த்திகேயன் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள், சூரிய அவர்கள். உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அட்வான்டேஜ் இருக்காண்டா. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எனக்கு அட்வான்டேஜ். ஆமா, அவங்களுக்கு எந்த காரணம் தராதீங்க. அந்த கார்டு தர அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு. யாரை சூஸ் பண்ணுங்கிற அட்வான்டேஜ் இருக்கு. இவரு எவரு? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி வச்சுக்கோங்க. பிரிச்சு பாத்துறாதீங்க. உங்களுக்கு எஸ்கே. எஸ்கே. ஓகே, போன ரவுண்டை விட இந்த ரவுண்ட்ல வந்து ஹையர் அமௌண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ முதல் பாடல் உங்களுக்கானது. ஊர் சைடு காத்தடிக்குது. அழுத்தினது நாங்க தான். லைட் எரிஞ்சது இவங்க அடிக்கும் போது தான். ஏங்க அது ஃபால்ட் உங்க ஃபால்ட்டுங்க. ஐயா நீங்க ஓடும். ஏங்க இங்க தொட்டா எப்படிங்க லைட் எரியும்? இங்க இங்க பாருங்க, இப்ப அழுத்துறீங்க. நீங்க கிரிக்கெட் விளையாடும் போது கிரீஸுக்கு இல்ல இப்படி போய் பேட் இப்படி வச்சாலோ கிரீஸுக்குள்ள வைக்கணும். அதான் ரூல். சூப்பர் எக்ஸாம்பிள். இது வந்து ஏமாத்துறது தான். ஊர் சைடு காத்தடிக்குது, மனசு பூ மாறி பூத்து, வானத்தை பார்த்து சொயின்னு மேல போகுது. சொல்லுங்க. காத்து மேல காத்தடிக்குது. காத்து மேல காத்தடிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நினைச்சாலுமே தர மாட்டீங்க. எது நினைச்சாலும் தர மாட்டோம். ஆனா நீங்க சொன்ன பதில் வந்து கரெக்டா இல்லையான்னு பார்த்துடலாம் ப்ளீஸ். ஒரு சூற காத்து. காத்து மேல காத்தடிக்குதுல என்ன பாட்டு நீங்க பாடுங்க. ஆல்பம் சாங். காத்து மேல காத்தடிக்குது. ஓ, காத்து மேல காத்து கீழ கீழ, அந்த அந்த பாட்டு. மாதிரி, அந்த. ஓகே, இதுதான் ஃபுல்லா கேட்டு நீங்க பதில் சொல்லணும். ஓகே ஓகே. ஓகே. இரண்டாவது, ஒருத்தன் தான் ஓனரு, மத்தவன்லாம் லேபரு. எல்லாம் விதின்னு சொல்றவன் டுபாகூரு, விதியை மதிக்கிறவன் அறிவாளி. ஐயோடா. பாடக்கூடாதுண்ணா, சொல்லுங்க. நீயே சொல்றா. அப்படியா? சொல்லுங்க. அது ஒருவன் முதலாளி. ஒருவன் முதலாளி. சரியான விடையா பார்த்துடலாமா? ஒருவன் முதலாளி is the right answer. சீக்கிரமா நீங்களே பூந்தமல்லி கிளம்பி போயிடுவீங்க போல. சரி, ஓகே. அடுத்தது, ஹே பொண்ணு, நீ எல்லாம் ஒரு பொண்ணே இல்ல, நீ ஒரு பெயிண்டிங். சும்மாவாது வாங்க ப்ரோ. அந்த ஒரு டஃப் குடுக்குற மாதிரியாவது பண்ணுங்க. சரி போங்க. ரெடியா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. பெண்ணே நீயும் பெண்ணா. அதுதான் பாட்டு. அடுத்த பெண்ணாகிய லைன் ஓவியம். பெண்ணாகிய ஓவியம். கரெக்டா? ஆன்சர் கரெக்டா? வீட்டுக்கு போன டேய். வீட்டுக்கு போன ரெண்டு பேரும் பெண்ணே பெண்ணா is the right answer. கிளம்பு டெல்லி. அடுத்த கேள்வி. காத்து அடிக்கிறப்ப சார்கிட்ட பேசுறாங்க, புசு புசுன்னு பாம்பு மாதிரி மனசு சத்தம் போடுது. டேய் தெரியுமா? மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ வந்துட்டீங்களா? வாங்க. இருங்கண்ணா. மெதுவா இருங்கண்ணா. சரி, ஓகே, சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்ல சொன்னாரு. அதுக்கா போய் பஸ்ல ஏத்திட்டு வந்தீங்க? காத்தடிக்கிறப்ப சார்கிட்ட பேசுறப்ப புசு புசுன்னு பாம்பு மாதிரி மனசு சத்தம் போடுது. சர சார காத்து வீசும் போது சார பாத்து சார காத்து வீசுது. நாங்க எமோஷனலா போயிட்டோம் அந்த பாட்டு பாடுறதுக்கு. இமோஷனலா நீங்க போனீங்க சார். நாங்க தானே சொன்னோம். ரவுண்டோட பேரே காப்பி ரைட்ஸ் தான். நீங்க பாடினதுனால நீங்க அவுட். இந்த பாயிண்ட் உங்களுக்கு போகுது. அதனால வாழ்த்துக்கள். நீங்க தப்பா சொல்லியிருந்தீங்கன்னா கூட பாயிண்ட் போயிருக்காது. ஆனா நீங்க பாடிட்டீங்க, ஃபவுல் ஆனதுனால உங்களுக்கு பாயிண்ட் போயிடுச்சு. இந்த மேட்சுமே நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கை தட்டுறா. நாங்க தோத்த வருத்தத்துல இருக்கோம்டா. ஸோ நீங்கள் எவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ சோசியல் மீடியாவில் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. சேடாக, ஒரு லவ்வோட, கோவமாக ஒரே டைலாக சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு இமோஷனில் அந்த டைலாக் வந்து டெலிவர் பண்ண போகிறீங்க. இங்கே வாங்கய்யா. ஆமாம், நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்ட ரூம். நான் ஏசி இல்லை, அதனால எனக்கு ஏசி போடாத ரூம். இவ்வளோ தான் உனக்கு எனக்கு வித்தியாசம். ஹாப்பியாக இந்த டைலாக் சொல்லுங்கள். நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டுடும். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போடாத ரூம். அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். அப்படியே வெக்கப்பட்டுட்டே சொல்லுங்க. நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டுரும். நான் ஏசி இல்லை, அதனால எனக்கு ஏசி போடாது. அவ்வளோதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். யோ கிள்ளில அவளை என்னங்கிற. சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் தான் வின் பண்ணீங்க. அப்படியே திறந்து பாருங்க. விஜய் சேதுபதி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம். பெட்டர் லாக் நெக்ஸ்ட் டைம். 5000 rupees, அதாவது 4999 rupees. உங்களுக்கு எவ்வளோ? 799 ரூபா. அது கூட உங்களுக்கு கிடையாது. எப்படியுமே பிரயோஜனம் இல்லை. அண்ட் சூரிய அவர்கள் எவ்வளோ வச்சுருக்காருன்னு பார்ப்போம். 8000 ரூபாய், அதாவது 7900. நான் அப்பவே சொன்னேன். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, நீங்கள் கம்மியாக எடை போடுறீங்கன்னு தெரியுது இதுல இருந்து. கம்மியாக போடலங்க, அப்படி இல்லை.
வந்து எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஹையா இருக்கவங்கலாம் கம்மியா இருக்கவங்க வைக்கிறீங்களா ஆ. பணத்தை, அதனால சரி ஏதோ ஒன்று ஏதோ இப்போ நீங்க அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா மாத்திருங்க சரியா? இல்ல இது போன ரவுண்டே நாங்க கெஸ் பண்ணிட்டோம். அப்படியா? அது நீங்க மைக்ல கேட்டு மாத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணோம். ஆனா நீங்க மாத்தல. நீங்க மாத்துறதெல்லாம் இருக்கட்டும், ஜெயிக்க பாருங்க முதல்ல. எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. 3வது ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி செலிபிரிட்டிஸ் யாருங்கிறத காமிக்கிறேன், நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், கவின் அவர்கள். யார் வேணும் உங்களுக்கு? கவின் வேணும். நான் 2 டைம் நல்லா சொன்னேன், அப்போ வேணான்டா. சரி இந்தாங்க, நீங்களே அவங்களுக்கு சூஸ் பண்றீங்களா? இதுதான் நியாயமா இருக்குது. ஆமா, நீங்க தான் ஜெயிக்க மாட்டீங்களே, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு அட்வான்டேஜ். மக்களுடைய வாக்குரிமை புடுங்குறாங்கண்ணா. பிரதீப் ரங்கநாதனை நீங்க வச்சுக்கோங்க. சரி, இதுல யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட விளையாடுங்க. ஓகே, ரவுண்டோட பேரு சித்திரம் பேசுதடி. ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானாம். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க கேம்? வரைபடம் வரையணுமா? ஆமா, என்ன வரைவீங்க? என்ன தோணுதோ அதை வரைவோம். நாடா நீ நையன்ற என்ன தோணுதோ வரையறதுக்கு இது விளையாட்டு இல்லைங்க. விளையாட்டு தானே இது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். 5-5-3 போட்டா கீழே 5-5-3 போட்டா ஒரு நாய் வராது. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பாட்டு வந்து உங்ககிட்ட காமிப்பேன். அந்த பாட்டை வந்து வரைஞ்சு உங்க டீம்மேட்டுக்கு நீங்க புரிய வச்சு அவர் பதில் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த டீம்ல இருந்து யார் வரீங்க? அவங்களே வரணும். ஏன்னா உங்களுக்கு நல்லா வரைகிற திறமை இருக்கா? நான் வரைவேன்டா. அப்ப போங்க. நீங்க வாங்க, வரைங்க வாங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் அவங்க பொண்ணுக்கு அசைன்மெண்ட்ல எவ்வளவு வரைஞ்சு கொடுத்துருக்காரு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நேத்தல என்னடா இது? டிராகனா? கண்டுபிடிங்க. நீங்க தான் ஐயா, நீங்க தான் பார்த்துட்டு இருக்கணும். ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கேன். முருகர் முருகர் பாட்டு, சாமி பாட்டு தானா? படத்துல வர பாட்டுலாம் இல்ல. படத்துல வர பாட்டா? சாமி பாட்டு. ஆக்ஷன் பண்ணக்கூடாதுங்க ஐயா. நான் அஜித் படம். சேவக்கோடி பறக்குதடா, சேவக்கோடி பறக்கு. சூப்பர். எப்படி? தெரியுங்க. ஆனா நீங்க பாடிட்டீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இல்ல, நான் பாடவே இல்ல. சேவக்கோடி பறக்குதடான்னு சொன்னேன், அவ்வளவுதான். பிராங்க் சும்மா. தேங்க் யூ. சூப்பர். நன்றி. உங்க டீம்ல இருந்து யார் வரீங்க? வரைங்க நீங்க. நான் நான் வரைவா? கண்டுபிடிக்கிறேன். சரி, நான் வரைவேன். நீ வரி. சேவலா அது? மயில் மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச தேவையாதா? ஒண்ணுமே தெரியலையே. ரெடி. அதான் இருக்குது பண்ணே. நான் வட்டத்தை போட்டான், சப்பாத்தி கல்லியே. ஏதோ ஒரு ஆள் போயிடான்டா. இப்போ நான் வரைஞ்சது என்ன நான் சொல்லுவேன்? ஆள். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த இதுதான். தலை. ஒரு ஆள். மச்சான். வாவ். டேய், ஆடலாம். ஆடக்கூடாது, ஆடக்கூடாது. நோ டான்ஸ், நத்திங். மச்சக்காரியா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. மச்சக்காரி ரைட் ஆன்சர். இப்போ 2 டீமுமே டைல இருக்கீங்க சரிங்களா? 2 பேருக்குமே பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ அடுத்ததாக வாங்க ப்ரோ. நான் எனக்கு வரைய தெரியாதுண்ணா. டேய் போ பாரு போ. அது வேற புரிஞ்சு பண்ணு. டேய் என்னடா இது வசனமே புரியல. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்னடா இவன்? முதல்ல அதை ஃபுல்லா வரைடா. நைட்டு தூங்குடான்னா கேக்குறியடா? இருங்க எனக்கு வரைய தெரியாது. இது நீங்க முழுசா அது வரைஞ்சிடலாம். தொப்புலா? அது தொப்புலா? இது தொப்புலான்னு கேக்குறேன். தொப்புளு. ஃபர்ஸ்ட் வர தொப்புலா? லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். அது நான் கொம்பா? கொம்பு. கொம்பு வச்சுன்னு தொப்புல. உப்பு முதல் கருவாடு. உப்பு கருவாடு. அதுல சூப்பர். 5 4 அது 3 கொம்பு. 2 1. ஏய் ப்ளீஸ் எல்லாரும் பயங்கர கைத்தட்டல் கொடுங்க. இந்த பாடல் என்னவா இருக்குன்னு உங்க கெஸ்? ஒல்லியான இடுப்பு. ஒல்லியான இடுப்பு. ஒல்லியான இடுப்பா? ஒல்லியான இடுப்பு. ஒல்லி இடுப்பு ஒட்டியான எதுக்கு அதுவா? இடுப்பு வச்சு பிடிப்பீங்கன்னு பார்த்தேன். நான் இடுப்பை பிடிக்க மாட்டேன்டா. ஒல்லி குச்சி உடம்புக்காரி பாடல தான் தலைவர் வந்து உடம்புக்காரியா? பட் ஆனா நல்ல ட்ரை. நீங்க 1 பாயிண்டோட வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த போட்டியில இருந்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. யார் யூஸ் அவங்களே இப்ப தோத்துட்டாங்கன்னா?
அவங்க தோத்துறாங்கன்னா மறுபடியும் நான் ஒண்ணு வரைவேன். இல்லனா ஐயா திருப்பி வருவாரு. ஐயோ கடைசி கேள்வி இதான். ஸ்டார்ட் டைம் ஸ்டார்ட் நவ. டைம் ஸ்டார்ட் ஆகி 30 செகண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டைம் ஸ்டார்ட்ஸ் தான். அந்த பாட்டு என்ன சொல்றேன், நான் என்ன வரேன்னு சொல்றேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏன் நீங்க ட்ரை பண்ணலாம். நான் போராடி தோக்கலனா போராடாம தோத்தா அசிங்கமா இருக்கும். இருடா என்ன வருதுன்னு தெரியல. அவ்வளவுதான் நமக்கு தான் தெரியும். 20 செகண்ட்ஸ். என்ன வருது? என்ன பாட்டு சொல்லுங்க. நான் ஏதாவது ஒன்று வர எனக்கு கோடு கிளினா இல்லைனா 10 9 பாடும் என்னடா இது? ஸ்கூலுக்கு வீட்ல பொண்ணுக்கு Five, அசைன்மென்ட்லாம் பாட மாட்டீங்க? four, எழுத மாட்டீங்களா? 3 2 பட்டாம்பூச்சிடி 1. பட்டாம்பூச்சி. இது என்னன்னா தேவதையை கண்ணீர் அந்த பாட்டு. அது எப்படி வருது? அது A+ல போடுதா? ஓகே, ரெண்டு டீமுமே வந்து டைல இருக்கீங்க. இல்ல அங்க போங்க. எதுக்கு நீங்க வந்துகிட்டு? வாங்க அண்ணா இன்னும் பொறுமையா. இப்போ என்னன்னா நான் வந்து ஒரு பாட்டு வந்து வரைஞ்சு காட்டுவேன். அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும். வட்டம், 2 கண்ணு, மூக்கு, வாய் = மறுபடியும் வட்டம், 2 கண்ணு. சிரிக்காதே சிரிக்காதே. எப்படா டேய்? ஏய் வாட் தி மேன். இது எங்கடா சிரிக்காதன்னு இருக்குது? ஐடிடா தப்புனா சிரிக்க கூடாது. சிரிக்கிறாங்க ராங்கு, சிரிக்காது. நீங்க வந்து இது லேடிஸ் மீதி உடம்ப வரை வேணாம்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா? கரெக்டா கட்டுப்பிட்டா. இந்த போட்டியோட வெற்றியாளர்கள் வாடா மல்லி. ப்ரோ எங்களுக்காக ரவுண்ட் 4 வைங்க. அதை நாங்க ஜெயிச்சிரோம். அந்த ரவுண்ட் 4ல அவங்க இல்லாம போனா இருக்கலாம், நம்ம ஜெயிக்கலாம். இதுக்கு மேலேயும் ஒரு ரவுண்டு உங்களுக்காகவே நீங்களே வந்து விளையாண்டாலும் நீங்க தோத்துறீங்கன்னு தான் எனக்கு தோணுது. சரி ஓகே, உங்களோட இதுல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். தோத்த டீம்ல எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2000 ரூபாய். ஏன் நமக்கு நேரமே சரியில்லை போல இதுடா. 10,000 ரூபாய். அண்ட் இதுல எவ்வளவு இருக்குன்னு பார்த்துலாமா? பரவாயில்ல, 199 தான். சூப்பர். வாடாமல்லி அணி வந்து 15,397 rupees வின் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எனக்கு வந்து நோ கமெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட இருந்து பயங்கரமா எதிர்பார்த்தேன் தல. ஆனா நீங்க இப்படி பண்ணீங்கன்னு நினைக்கவே இல்லை. நீங்க இடுப்பை பார்த்துனே இருந்தீங்கன்னா எப்படி நான் என்ன சொல்றது? அடுத்த வாட்டி கூப்பிடுங்க, கலக்கிடுறேன். ஓகே, 4 பேர் இங்க வாங்க ப்ளீஸ். ப்ரோ எல்லாருமே ஸ்மாமோ அப்படின்னு சொல்லி ஒருத்தரா சொல்லி அப்படியே நம்ம முடிச்சிடலாம். அப்படியே ஸ்மா மோ அப்படி கிடையாதுங்க. ஸ்மாமோ அப்படி நீங்க ஒருத்தர், அடுத்த பேரு ஸ்மாமோ மாமோ 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 மாமாவா? இப்போ கோரஸ் அப்படியே சோ இவ்வளவு நீங்க பண்ணிட்டே நான் சொல்லி முடிச்சுக்கலாம். ஏய் எப்படி இருந்தாலும் நம்ம மைக்ல மியூட் பண்றோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஸோ நிகழ்ச்சி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வணக்கம், நன்றி. ஸோ வேற ஒரு வேற ஒரு குரூப் ஆஃப் கெஸ்டோட நான் உங்களை வந்து அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஆக மொத்தத்தில் நான் பேசுறது கேட்டிருக்காது போல அந்த அளவுக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.